ஹே காய்ஸ், ஸோ லாஸ்ட் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. மாத்தூர் தொட்டி பாலத்தில் வந்து நான் ரசித்த விஷயங்கள், அப்புறம் அதை பற்றின நான் படித்த சில ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். அது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மாத்தூர் தொட்டி பாலத்தை ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நல்லா ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ட்ரிவாண்ட்ரம் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ட்ரிவாண்ட்ரம் போகிற ரூட்டில் வந்துட்டு இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பசங்களை பார்த்தேன். அவங்க வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம் இருக்கு இல்லையா, அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து செலிப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்கே இந்த மாதிரி ரோட்டில் தப்பு இதெல்லாம் அடிச்சுட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்தது. அதனால் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பைக் நிப்பாட்டிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே கேப்சர் பண்ணி உங்களுக்காக இது பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் விசாரிக்கிறப்ப எங்கேயுமே எனக்கு ரூம் கிடைக்கவே இல்லை. சரி என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் விசாரிக்கிறப்போ ஒரு அண்ணா சொன்னார், இந்த மாதிரி ஆட்டுக்கால் டெம்பிள்னு ஒன்று இருக்குது தம்பி, பகவதி டெம்பிள், அங்கே போங்க, அங்கே போனால் வந்துட்டு பக்கத்தில் நிறைய ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் போய் பார்க்குறப்போ அவர் சொன்ன இடத்துல வந்துட்டு ரூம் கிடைக்கல. அப்புறம் இந்த கோயில் வந்துட்டு பக்கத்தில் ஒரு 500 மீட்டர்ஸ் பக்கத்தில் இந்த ரெசார்ட் கிடச்சிது, 80 ஸ்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வரவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணி பாருங்கள். கொடுக்குற காசுக்கு வந்துட்டு ஒர்த்தாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் எவ்வளோ கொடுத்தேன், என்ன மாதிரி விஷயங்கள், அதை எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த கோவிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூம் விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி எப்படின்னு திருவனந்தபுரம் வந்தாச்சு. ரொம்ப லேட் ஆச்சு நான் வர்றதுக்கு, ஏன்னா வேறு ஒரு ரூட்டை பிரிச்சுட்டேன். பட் அந்த ரூட்டு நல்லா தான் இருந்தது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்றதுக்கு ஒரு இப்போ டைம் 3:20 ஆகுது. நான் வந்து ரூம்ஸ் வந்துட்டு நான் மெயினில் பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் வந்துட்டு ஒருத்தர் சொன்னார், ஆட்டுக்கால் டெம்பிள் அது பக்கத்தில் வந்துட்டு ரூம்ஸ் கேளுங்க, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். பட்டு நானும் ஒரு கன்ஃபியூஷனில் தான் வந்து பார்த்தேன். பட் சீரியஸ்லி வேறு லெவலுங்க. ஆக்சுவலி அந்த பையன் வந்து 1100 சொன்னாப்படி, நான் அப்புறம் பேசிட்டு வந்துட்டு 900 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பே பண்ணியாச்சு. என் ஒருத்தனுக்கு வந்து 900. பட் கப்புள்ஸாக வந்தாலும் சேம் ரேட்டு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டுக்கால் டெம்பிள் பக்கத்தில் ரூம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்துட்டு வேறு லெவல். ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில். இந்த கோயிலை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். சில பேர் வந்து இப்படியெல்லாம் ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு கூட வந்து நினச்சிருக்கலாம். ஏன்னா திருவனந்தபுரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லாமே வந்து அந்த பத்மநாப சுவாமி டெம்பிள், அப்புறம் பத்மநாப சுவாமி அரண்மனை, இந்த மாதிரி விஷயங்கள் தான். பட் அதை தாண்டி இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோயிலும் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் போனதுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆற்றுக்கால் பகவதி கோயில், இந்த கோயில் இருக்கிற இடம் எது பார்த்திங்கன்னா, கேரளா மாநிலத்தில் வந்துட்டு இருக்குது. இங்கே நடைபெற இந்த பொங்கல் திருவிழாலாம் இருக்கு இல்லையா, பொங்கல் திருவிழாவில் வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக வந்துட்டு அலங்கரித்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்களாமா. இந்த கோயில் வந்து பத்மநாப சுவாமி கோயிலில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்குது. அது பக்கத்தில் நானும் ரூம் எடுத்துருக்கிறேன். இந்த கோயில் பெண்களுடைய சபரிமலை அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த கோயிலில் தெய்வமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்ணகி. கோவலன் கண்ணகி மாதவி அந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதில் வர கண்ணகி தான். இவங்க மதுரையில் கோவலனை கொன்னதுக்கப்புறம் வந்து மதுரையில் இருந்து இங்கே வந்திருக்காங்க, திருவனந்தபுரம் வந்திருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு 6 பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி வந்துட்டு அவதரிச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பெரியவர் வந்துட்டு, யாருமா நீ, என்ன ஏதுன்னு கேட்குறப்ப வந்து எனக்கு யாருமே இல்லை, நான் வந்துட்டு இங்கே தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த பெரியவர் வந்துட்டு, சரி ஓகே நீ என் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவர் வெளியே போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை வந்துட்டு மறைஞ்சிருது. அப்புறம் வந்துட்டு சரி ஓகே குழந்தை எங்கேயோ வந்துட்டு போயிடுச்சு போல், அவங்க அந்த பொண்ணு வந்த இடத்துக்கே போயிடுச்சுன்னு போல் சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. தூங்கினதுக்கப்புறம் கனவுல வந்திருக்காங்க நம்ம கண்ணகி. வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் கூட வந்தது வந்து நான் தான், என்னுடைய விருப்பப்படி வந்துட்டு எனக்கு உன்னால் முடிஞ்ச இங்கே ஒரு கோயில் வந்துட்டு எடுத்து என்னை வழிபடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து அங்கே அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த மன்னர்கள்கிட்ட எல்லாமே சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அப்புறம் அவங்களுக்காக எழுப்பப்பட்ட கோயில் தான் இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில்.
இந்த ஆட்டுக்கால் பகவதியம்மன் கோயில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நடைபெற பொங்கல் திருவிழா வந்துட்டு ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் தினத்தன்னைக்கு மட்டும் இந்த பகவதியம்மன் கோயிலில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்துட்டு கலந்துக்கிறாங்க. அதில் மேக்ஸிமம் 99% வந்துட்டு பொண்ணுங்க தான் அப்படிங்கிறது வந்துட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஸோ அவ்வளோதான் இந்த ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில் பற்றின வரலாறு வந்து நான் படித்த வரையும் இதுதான். இதை தவிர வந்து இங்கே ஆல்ரெடி விசிட் பண்ணவங்க, இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ண சில விஷயங்கள் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் இந்த கோயிலை விசிட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஹோட்டலில் வந்து என்னுடைய டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு என்னுடைய டே 7 ஈவினிங்கு இங்கே கம்ப்ளீட் பண்ணேன்.